கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 7 சபைகளில் இருந்து 6வது சபையான பிலதெல்பியா சபையை பற்றி பார்க்க போகிறோம். செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையும் கூட உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக இருக்கிறோம். அப்பா, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கிறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு நீர் பரலோகத்திலிருந்து தரப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் திக்கவாயும் அந்த நவமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியானவர் கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 6வது சபையான பிலதெல்பியா சபை, இந்த பிலதெல்பியா சபையுடைய காலம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1830 தொடங்குகிறது. இந்த பிலதெல்பியா சபையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு குறையுமே தேவன் நீங்கள் சொல்லப்படுறதை பார்க்க முடியாது. எல்லாற்றையுமே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் தேவன் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த வேலையும் கூட இந்த பிலதெல்பியா சபை எதற்காக, என்ன செய்ததுக்காக நல்ல ஒரு பெயரை பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிலதெல்பியா சபையில் முதலாவது நம்ம பார்க்க போகிற வசனம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. இந்த சபைகளுக்கு தேவன் எழுதும்போது ஒவ்வொரு முறையும் தேவன் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். இந்த எழுத்தானது யார்கிட்ட வருது, இந்த செய்தி யார்கிட்ட வருகிறதுங்கிறத தேவன் வெளிப்படுத்துறாரு. இந்த இடத்துல அவர் சொல்றது எப்படி அவர் வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த மக்கள் தேவனுடைய பரிசுத்த தன்மையை இவங்க மறந்து போயிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மறுபடியும் அவங்க நினைவு கூட்டார், நான் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறேன், நான் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறேங்கிறத மறுபடியும் இவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மூலியமாக தேவனை அவரை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். இதில் அடுத்ததாக வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். இந்த வார்த்தைகள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் தீர்க்கதரிசனமாக எடுத்து வார்த்தைகளை பற்றி படிச்சிங்கன்னா இன்னும் வரலாற்றில் நடந்த நிறைய காரியங்கள் நம்ம படிக்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். தேவனால் தடுக்கப்படுகிற காரியம் யாராலையும் அதை தடைய மீற முடியாது. தேவனாலே அது திறக்கப்படுற காரியம் யாராலையும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனம் மூலியமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். இந்த பிலதெல்பியா சபைகளை ஒரு குறையும் தேவன் சொல்றதை பார்க்க முடியாது. இந்த அடுத்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அருமையான ஒரு வசனம், 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லா சபைகளுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை, எல்லா சபைகளுக்கும் எழுதும் பொழுதும் முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு நம்மளுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் கூட தெரியும். எல்லா விஷயங்களும், உன்னோட நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னோட கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம மனிதர்கள் என்னென்ன யோசிக்கிறாங்க, என்னென்ன செயல்கள் இருக்காங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். இந்த சபைக்கு சொல்லும்போது தேவன் உங்களோட சபைக்கு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சபைகள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா முதல் சபையான எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, 7 பொன் கொத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். தேவன் அவருடைய சபையில் மத்தியிலே உலாவி வருகிறார், நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொள்ளணும். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அங்கிருந்த அந்த பிலதெல்பியா சபையில் இருந்த மக்கள் எவ்வளோ பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன தொகை தான் இருந்தாங்க. பெரிய பெரிய சபைகள் இருந்து நிறைய அழிவுகள் தாண்டி வந்தபோது அங்கே ஒரு சிறிய கூட்டத்தான மக்கள் மட்டும்தான் அங்கே மீதமாக இருந்தாங்க. இந்த கொஞ்சமான மக்கள் கொஞ்சமான சத்தியத்தில் உண்மையாக இருந்ததை இந்த வசனம் சொல்லுகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. அவங்கள்ட்ட இருந்த உண்மையான சத்தியத்தில் அவங்க உண்மையாக இருந்தாங்க. நமக்கு இந்த நேரத்தில் மொத்த வேதாகமும் நம்ம கையில் இருக்குது. தேவனுடைய வார்த்தையான ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம கையில் இந்த நாளில் நம்ம வேதாகமாக வச்சுருக்கோம். அவங்களுக்கு இருந்த சொல்லப்பட்ட சின்ன சின்ன அந்த சுவிசேஷத்தை கேட்டு, சின்ன சின்ன தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க உண்மையாக இருந்ததுக்காக தேவன் சொல்கிற வார்த்தை. இந்த சின்ன சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த வெளிப்படுத்தலுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவன் பதில் அளிக்கிறார்னா, மொத்தமாக ஆதியாகமத்திலிருந்து ஆதாம் முதல் இங்கே யோவான் எழுதின, அதுவும் 2ஆம் வருகை 3ஆம் வருகை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை பார்க்கும்போது தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. உண்மையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த திறந்த வாசல் என்னது?
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த திறந்த வாசல் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த பவுல் அவருடைய ஊழியத்துக்காக போகும்பொழுது அங்கே அந்த வாசல் அவருக்காக திறக்கப்பட்டிருந்தது. ஊழிய பணிகள் செய்யப்படுவதற்கு எந்த ஒரு தடையும் அங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதான் அந்த திறந்த வாசல். இன்னும் வேற கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திறந்த வாசல்னா தேவனுடைய பரலோகராஜ்யம் போவதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தில் உண்மையாக இருந்து நடக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சபைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் கொஞ்சமாக இருந்த இந்த விசுவாசிகள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க. பெரிய எழுப்புதல் அவங்க மூலியமாக வருகிறத நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும். இந்த ஊழியம், நான் எப்படி ஒரு சபையில் இருக்கிற சாதாரண விசுவாசி நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? எல்லார் மனதிலும் இருக்கிற ஒரு கேள்வி. தேவன் நமக்கு முன்பதாக ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதுக்கு போகாதபடிக்கு யாருக்குமே எந்த தடையும் இருக்காது. எல்லாராலையும் ஊழியம் செய்ய முடியும். நிறைய பேர் பயந்து இந்த நாளில் வெளியே போனால் மத மாற்றம்ங்கிற பேரில் பிரச்சனை வருது பாஸ்டர் அப்போலாம் யோசிச்சு எங்கிட்ட சொன்னவங்க அதே பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ராஜாவுக்கு அவருடைய சகோதர ராஜா ஒருத்தர் கூட பக்கத்து நாட்டை ஆட்சி சென்று கொண்டிருந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவருடைய பிறந்த நாளுக்காக அவருடைய நண்பருக்கு ஒரு 2 பஞ்சவர்ண கிளிகளை பரிசாக கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ராஜாவுக்கு அந்த நண்பரான ராஜாவுக்கு பறவைகள் விலங்குகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த 2 பஞ்சவர்ண கிளியும் தன்னுடைய சகோதரனாகிய ராஜாவுக்கு அனுப்பி விடுறாரு. அந்த அனுப்பிவிட்ட நேரத்தில் அந்த ராஜா அந்த சகோதர ராஜா என்ன பண்ணுறாரு, மூத்தவர் இளையவர்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த மூத்த ராஜாவுக்கு இந்த பரிசுகள்லாம் வருது. அந்த மூத்த ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த பறவையை கொண்டு போய் அதுக்காக ஒரு பெரிய ஒரு கூடு ஒன்று செஞ்சு, ஒரு மரத்தோடு சேர்ந்த ஒரு கூடு, பெரிய கூடு ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே விடுறாரு. விட்டு கொஞ்ச நாட்கள் 2 நாள் கழிச்சு அந்த பறவைகளை பார்ப்பதற்காக அந்த ராஜா போகும்போது அதுலேருந்து ஒரு பறவை மட்டும், ஒரு பஞ்சவர்ண கிளி மட்டும் அதோட கிளைகள்லேயே உட்காந்துருந்துச்சு. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப சோகமாகவும் ஆயிட்டார். ஏன் அப்படின்னா தன்னுடைய சகோதரனால் கொடுக்கப்பட்ட இந்த பஞ்சவர்ண கிளிகளில் ஒரு பஞ்சவர்ண கிளி மட்டும் பறந்துட்டு இருக்குது, இன்னொன்று ஏதோ சுகவீனமாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு அந்த பறவை பார்த்துட்டு இருந்தார். அங்கே இருந்த அந்த மிருகங்களை பாதுகாக்கிற அந்த மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பறவைக்கு என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்து உடனே நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அதை பார்க்க வந்த மருத்துவர்கள் எல்லாமே பார்த்தாங்க. நல்ல சுகத்தோடு இருந்த அந்த பறவையை பார்த்துட்டு இதுக்கு ஒரு சுகவீனமும் இல்லை, நல்ல ஹெல்த்தாக இருக்குது, ஏன் பறக்க மாட்டேங்குதுன்னு தெரிய ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வார்த்தை இந்த செய்தியானது மொத்த அந்த நகரத்துக்கும் பரவுது. அப்போ ராஜா ஒரு கட்டளை கொடுக்காரு, இந்த பறவையை யார் சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு சன்மானம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எப்படியோ ராஜாவுக்கு அந்த நகரத்தில் இருந்த ஒரு விவசாயியை பற்றி தெரிய வருது. இந்த விவசாயி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த ராஜாவை போலவே மிருகங்களோடும் பறவைகளோடும் அதிகமான நேரம் செலவிடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த விவசாயியை கூட்டு வந்த ராஜா என்ன சொல்கிறாரு, நீ என்னோட பறவையை எப்படியாவது பறக்க வைக்கணும், இல்லைன்னா உனக்கு குறிப்பிட்ட நாட்களில் நீ அதை பறக்க வைக்க முடியலைன்னா நான் உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதை கேட்ட அந்த விவசாயிக்கு ரொம்பவும் மன கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறாரு, சரி எனக்கு ஒரு 2 நாட்கள் எனக்கு தாமதம் தாங்க, நான் போய் எப்படியாவது இந்த பறவையை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி கிளம்பி போகிறாரு. 2 நாட்களுக்கு அப்புறம் இந்த ராஜா பார்க்குறாரு. இந்த ராஜா பார்க்கும்போது அந்த 2 பஞ்சவர்ண கிளிகளும் அந்த கூடை சுற்றி பறந்துட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அப்போ இந்த விவசாயியை கூப்பிட்ட ராஜா, நீ என்ன பண்ணின, நீ என்ன உணவு கொடுத்த, என்ன மருந்து கொடுத்த, எப்படி அந்த பஞ்சவர்ண கிளி மறுபடியும் பறந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த விவசாயி சொன்ன பதில் எல்லாரையுமே ஒரு பெரிய வியப்பில் ஆழ்த்திய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விவசாயி ராஜாட்ட சொன்னாரா, இந்த கிளி எந்த கிளையில் உட்காந்துருந்துச்சோ அந்த கிளையை நான் கட் பண்ணிட்டேன், நான் அதை வெட்டி போட்டேன், அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விவசாயி செய்தது ஒரு பெரிய ஊழியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய நிலைகள் தெரியாமல் அவங்கள பாவத்துக்குள்ளே இருக்கிறோங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைகளிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரது தான் ஊழியம். நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஏதோ ஒரு மனபாரத்தோடு இருப்பாங்க, ஏதோ ஒரு மனக்கவலையோடு இருப்பாங்க, ஏதோ ஒரு தேவையோடு இருப்பாங்க. இந்த காரியங்களை நம்ம பெரிய தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லி மேடைகள் போட்டு பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம்ங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஊழியமானது பிரசங்கங்கள் மூலியமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மூலியமாக அநேக ஊழியங்கள் செய்ததை நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய சபைகளுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உங்களுக்கான ஊழிய பாதை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் இங்கே ஊழியக்காரர்களாக காணப்படுறாங்க. உங்களுடைய தடைகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவன் இந்த வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாருமே அங்கே போகிறதுக்கு தடை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய ஊழியத்தை
உங்களுடைய சுற்றி இருக்கிற உங்களோட நண்பர்களோடும் உங்களோட குடும்பத்தினோடும் இருந்து நீங்கள் அதை தொடங்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னா, இதோ யூதர் இல்லாததிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்வர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த 9வது வசனம் வரலாற்றில் நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த 1830வது வருஷத்துலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது 1844 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நடக்குது. இந்த அட்வென்டிஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் மில்லரைட்ஸ் இந்த விஷயங்கள் நடக்கும்போது அநேக தேவனை பற்றின சத்தியம் தெரிந்தும் தேவனுக்கு உண்மையில்லையா இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அந்த மக்கள் எல்லாருமே அவங்க மனம் மாறுவதற்கும் நல்லூர் எழுப்புவதை காணும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் அந்த வரலாற்று நாட்களில் செய்து நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தை அந்த வரலாற்று நிகழ்வோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அநேக பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் தேவனுக்கு விரோதமான தேவனுடைய வார்த்தையை கற்பனையை மீறுகிற செயல்களில் அவங்க வாழ்க்கை இருந்ததை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அவர் ஓய்வு நாள் என்கிற முக்கியமான உண்மையான சத்தியத்தை அவர் விட்டு விலகியிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தாங்கள் யூதர் என்று, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் உண்மையான தேவனுக்கு பயந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை அந்த வரலாற்று நாட்களில் தேவன் மறுபடியுமாக தேவனுக்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள் மூலியமாக ஒரு பெரிய எழுப்புதல் மூலியமாக அவரை மனமானக செய்கிறதையும் நம்ம அவருடைய வரலாற்று புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அடுத்ததாக நம்ம வாசிக்கும்போது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பொறுமைங்கிறது நம்ம சபையில் இருக்குதா? தேவன் நமக்காக வைத்துக்கிற சித்தத்தை நிறைய பேர் உணர்ந்து கொள்வது கிடையாது. இந்த நாளில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தேவன் எதற்காக இந்த நாளில் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையாக இருக்குது. ஆனால் தேவனுடைய ஒரே சித்தம் என்னுடைய சபையானது 2ஆம் வருகையில் என்னோடு வருகையில் அவங்க பங்கேற்கணுங்கிறது மட்டும்தான் தேவனோட சித்தமாக இருக்காது. அதுக்கு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அதை பொறுமையாக அந்த சபை கையாண்டதை நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படி உண்மையாக அந்த சோதனையில் அந்த பொறுமையாக நீ இருந்தா, இந்த பூச்சக்கரத்திலுமே இந்த பூமியின் மேல் வரப்போகிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கடைசி காலத்தில் நடக்க போகிற எல்லா வாதிகளிலிருந்தும் நான் உன்னை காப்பேன்கிற வசனத்தை தேவன் இந்த நாளில் அவர் சபைக்கு சொல்கிறார். நாம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பொறுமையான ஒரு விஷயத்தில் நம்ம கை கொண்டிருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளோட சபைகளுக்குள்ள அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்குதா? என்னுடைய குடும்பத்துக்குள்ள அந்த பொறுமை இருக்குதா? எனக்குள்ள அந்த பொறுமை இருக்கா? ஒரு நல்ல ஊழியம் எங்கேருந்து தொடங்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குள்ள தொடங்கப்படணும். அடுத்ததாக எனக்குள்ள இருக்கிற அந்த ஊழியம் என்னோட குடும்பத்தில் அதை நான் பண்ணணும். என் குடும்பத்திலேருந்து என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, என்னோட வீட்டிலேருந்து என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சக மனிதர்களுக்கு கூட அந்த ஊழியம் நடக்கணும். அடுத்தது தான் வெளியே போய் பண்ணுகிற வேண்டிய ஊழியம் கண்டிப்பாக இருக்கணும். எனக்குள்ள அந்த பொறுமையின் ஊழியம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தால் தேவன் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தேவன் கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு சோதனையான நேரத்திலும், அந்த 7 வாதிகள் நேரத்திலும் கூட தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மலைகளுக்கு போகும்போது அங்கே நான் உனக்கு உணவையும் தண்ணீரும் தருவேன்னு சொல்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். தேவன் எந்த கஷ்ட காலங்களிலும் உண்மையாக இருக்கிற மக்களை கைவிட மாட்டாருங்கிறதுக்கு ஒரு பெரிய வார்த்தைகளாக இந்த சபை மூலியமாக நமக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. தேவன் சொல்லுகிறார், என்னோட வருகை மிக சம்மா இருக்குது. தேவனுடைய 2ஆம் வருகையை பற்றி நம்ம வேதாந்தத்தில் நிறைய இடங்களில் நம்ம வாசிட்டு வரோம். நிறைய இடங்களில் நமக்கு தீர்க்கதரிசனம் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய நேரங்களில் வெளிப்படையான வார்த்தையினால தேவன் 2ஆம் வருகைக்கு வரப்போகிறார்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்குள்ளது எது? தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், தேவனுடைய கீழ்ப்படுதல்ல நீ பற்றி கொண்டிரு அப்படிங்கிறத இந்த சபைக்கு தேவன் கேட்டுக்கொள்கிறார். இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எல்லாத்துலேயுமே சுத்தமுள்ளவனாக இருந்த, எந்த குறையும் உன்னிடத்துல காணப்படலை. இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த நாளில் நம்மளுடைய சபைகளுக்கு நமக்கு முன்பதாக தேவன் வந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவாராங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னோட 2ஆம் வருகையில் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்ல முடியுமா?
அப்படி சொல்லணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, தேவனுக்கான உண்மையான சத்தியத்தை தேவனை மறுதலியாமல் இருந்தாங்க, பொறுமையை காத்து கொண்டாங்க. இந்த விஷயங்கள், இந்த 2 விஷயங்கள் அடுத்ததாக பார்க்கும்பொழுது தேவனுக்கான ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தாங்க. இந்த நாளில் இந்த 3 குணங்களில் எந்த ஒரு குணம் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, அவரை அறிந்து கொண்டிருந்த ஞானத்தின் நிமித்தமாக அவர் மறுதலியாமல் தேவனோடு பற்றி கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கான ஊழியத்தை செய்கிறோமா? தேவன் நமக்காக கொடுத்துக்கிற அந்த பொறுமையை கை கொண்டிருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த 3 விஷயம் அவங்கள்ட்ட இருந்ததுனால தான் தேவன் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அந்த சபையை பற்றின, இந்த பிலதெல்பியா சபையை பற்றின நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்கிறத பார்க்கலாம். இந்த நாளில் மறுபடியும் கேட்குறேன், உங்களுடைய சபைகளுக்கு தேவன் வந்தால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவாரா? எனக்கு நேராக தேவன் இந்த நேரத்தில் அல்லது 2ஆம் வருகையில் வரும்போது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்த, என்னோட வார்த்தையை நீ, என்னுடைய நாமத்தை நீ மறுதளிக்கல, பொறுமையை காத்துக்கொண்ட, நல்ல ஊழியம் செய்தங்கிறத வார்த்தையை தேவன் இடத்துல சொல்லுவாராங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த கதையில் பார்த்தது போல, அந்த ஒரு விவசாயி போல மற்றவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்கிற மக்களாகும். நம்ம பெரிய ஊழியமாட்டு அந்த விவசாயி என்ன பண்ணாரு? அந்த பறவையை பிடிச்சி எந்த ஒரு மருந்தோ அல்ல எந்த ஒரு உணவோ கொடுக்கல. அது எந்த நிலையில் இருந்துச்சோ அதுலேருந்து வெளிவரதுக்காக உதவி செய்தார். நம்மளோட ஊழியமும் அப்படி இருந்தால் தேவன் பிரியமாக இருப்பார். அவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபியுங்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரதுக்கு அவங்களோடு ஒரு நல்ல ஒரு வார்த்தையினால் நீங்கள் பேசி பாருங்கள். இதுதான் ஒரு ஊழியமாக இருக்குது. என்னால் வெளியே போய் ஊழியம் பண்ண முடியாது பாஸ்டர், என்னோடய வேலை எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, என்னோடய ஊழியத்தை நான் செய்வதற்கு எனக்கு அதுக்கான போதுமான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களோட ஊழியமானது உங்களுடைய குடும்பத்திலிருந்து முதலாவது தொடங்கப்பட வேண்டுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னுமாக 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனான் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை 2ஆம் வருகையில் என்ன நடக்க போகுங்கிறத ஒரு பெரிய தீர்க்கதரிசனமாக தேவன் இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேவன் இங்கே சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவர் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நபராக இருக்க போகிறார், எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக அந்த விசுவாச பிள்ளைகள் வைக்க போகிறாங்கிறத இந்த வசனம் மூலமாக சொல்கிறாரு. கடைசியாக ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. இந்த பிலதெல்பியா சபை சிறிய ஒரு சபையாக இருந்தாலும், சிறிய விசுவாசிகள் இருந்த சபைகள், ரொம்ப மிகவும் கம்மியான விசுவாசிகள் இருந்த சபையாக இருந்தாலும் தேவன் அந்த சபைக்கென்று விசேஷமான ஒரு விஷயங்களை வைத்திருந்தார். அந்த சபை எப்பொழுதுமே தேவனுக்கு உண்மையாக இருந்ததை அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் உங்களோட சபையும் என்னோட சபையும், நான் சபைன்னு சொல்லும்போது மறுபடியும் சொல்கிறேன், கட்டிடங்கள் மாத்திரமே சபைகள் அல்ல, கூடு வருகிற இடம் மாத்திரமே சபை இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த தனிப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதற்கு, தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதற்கு இப்படிப்பட்ட கிரியைகள் என்ன இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பார்த்தது போல இந்த பிலதெல்பியா சபையில் மறுபடியும் 3 விஷயங்கள். தேவனுக்கன்று உண்மையான ஊழியம் இருந்ததை பார்க்குறோம், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததை பார்க்குறோம், கடைசியாக பொறுமையை காத்து கொண்டார்கள். இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தேவன் எதிலெல்லாம் பொறுமையாக இருக்க சொல்வார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் இந்த சபைகளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் ஏன் இந்த சபையில் இருக்கணும்? இவ்வளோ கண்ணீர்கள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, நான் ஏன் இருக்கணும்? தேவன் சொல்கிறார், இதில் பற்றிரு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மையான வேதத்தில், உண்மையான சத்தத்தில் பற்றிரு. எது வரைக்கும்னா என்னுடைய வருகை வரைக்கும் பற்றிரு. ஜீவ கிரீடத்தை உனக்காக கொடுப்பேன் என்று தேவன் சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஜீவ கிரீடம் பரலோக ராஜ்யத்தில் நம்ம தேவனாலே எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கே பரலோகத்தில் நம்ம கொடுக்க போகிற ஒரு பெரிய ஒரு பரிசு. இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும் வரைக்கும் நீ இதில் பற்றிரு. தேவன் இந்த நாளில் கொடுக்குற வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த வரலாற்றில் பார்க்கும்போதும் கூட இதுக்கு ரொம்ப சிமிலரான விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறோம். இந்த 1830 1844 ஆண்டு வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த அதே மக்களுடைய கிரியைகளையும் அவங்களுடைய குணநலங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இந்த வெளிப்படுத்த 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த நாளில் நம்மளுடைய சபையும் இருக்குதாங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த நாளில் ஒருவேளை அப்படிப்பட்ட குணங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா, இந்த நேரமானது தேவனுடைய ஆவியானவரின் ஒத்தாசையை நாடுகிற ஒரு நேரமாக இருக்குது. நம்மளுடைய சொந்த பலத்தினால நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறது என்னென்னா, என்னுடைய சொந்த பலத்தினால இந்த நாளில் நான் அந்த செய்தியை கேட்டேன், நான் போய் ஜெபம் பண்ணி இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற சொந்த பலத்தினால நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் முடிகிறத நம்ம பார்க்குறோம். ஆவியானவருடைய ஒத்தாசை ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் நாம் சொல்லும்போது அதுக்கு செவி கொடுத்த பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும்.
இந்த நாளில் அந்த வசனம் கடைசியாக முடியும் போதும் சொல்கிற வார்த்தையை தான், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துக்கிற ஆவியானவர் மூலியமாக சொன்ன வார்த்தைகள் என்னுடைய காதுகளை தோனித்ததா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு ஏனோ தானே விட்டுறக்கூடாது. வேதாகம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படும் காரியம் மன்னிக்கப்படுமா. ஆனால் இந்த மனதில் இப்போ பேசினார் தெரியுமா, என்னுடைய பாவங்களை உணர்த்தினார்ல, நான் தேவனை மறுதலிச்சிருக்கிறேன், அல்லது தேவனுக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கிறேன், அல்லது இந்த என்னுடைய தேவனுக்கு கொடுத்துருக்க சத்தியத்தில் என்னால் பொறுமையாக இருக்குமில்ல, இந்த குணநலங்களை உணர்த்தியது ஆவியானவர். வேதாகம் சொல்கிறது, அந்த ஆவியானுக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆவியானவர் ஒவ்வொரு நேரமும் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுக்கென்று எப்படி ஊழியம் செய்யலாம், தேவனுடைய சத்தியத்தில் எப்படி பொறுமையாக இருக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து, உங்களுடைய சபையான குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த நேரத்திலும் கூட இன்னும் அதிகமான இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் பற்றின புத்தகங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் இன்னொரு வரலாற்றில் நடந்த அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஹோப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையும் கூட இதை முடிவுமனமாக யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா அந்த வேலையும் கூட எங்களுக்காக தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த பிலதெல்பியா சபையின் மூலியமாக எங்களுக்கு இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உங்களோட பாத்தில் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவருடைய கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீ, அதே போல் அப்பா எங்களுடைய கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீ. இந்த சபைக்கு நீ கொடுத்துக்கிற அந்த வார்த்தைகள் எங்கிடத்தில் காணப்படுமா என்று நாங்கள் கேட்டால், அப்பா நாங்கள் பாவிகளும் பிரதான பாவிகளாக இருக்கிறோம், எங்களை நீ தொடுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வேலையும் கூட விசேஷமாக அடியனோடு ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம். ஸோ இனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள், இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்க. அப்பா வரப்போ நாட்டிலே நல்ல ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேலையும் கூட இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏனோ தாண்டதை கேட்டு விட்டதாபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலேயே அபியாசிக்கிறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்கள் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமிக்க நேரம் எல்லாவற்றையும் உடைய பாத்தில் வைக்கிறோம். நீ தானே எடுத்துக்கொண்டு வல்லனத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாசிகளே, இந்த வேலையும் கூட இப்படிப்பட்ட நல்ல செய்திகளையும் இப்படிப்பட்ட நல்ல தீர்க்கதரிசனின் செய்திகளையும் அல்லது வரலாற்றின் செய்திகளையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தொடர்ந்து ஹோப் சேனலை பாருங்கள். நீங்கள் உங்களிடத்தில் ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா எங்களிடத்தில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாம் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.